மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது மட்டும் நம்ம வந்து சேனலில் புதுசாக பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 22/6/2026க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்மளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 21ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 074 அடிச்சிருக்கீங்க. ஓகே, நம்ம எதிர்பார்த்த நம்பர் இன்றைக்கி வந்து கனெக்ட் ஆகல. நான் ஜாயின் பட்டில் நான் 4 கொடுத்துருந்தேன். ஆள் போர்டுக்கு 4ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து ஜாயின் பட்டில் பாஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்ம வீடியோவில் எதிர்பார்த்த நம்பர் எதுவுமே வந்து கனெக்ட் ஆகல. ஓகே நம்மளே வாங்க, நம்ம வந்து 22ஆம் ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளான் டியர் பற்றி நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் வைக்கிட்ட சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 14000, 70 ரூபாய்க்கு 33000 கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட் 25 ரூபாய்க்கு 90000, 110 ரூபாய்க்கு 4,80,000 கொடுத்துருக்காங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 93 605 18 559 நம்பரில் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகேமில்ல இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 டேஸ் ரிட்டர்ன் நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் 786 இந்த 786 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ 786 போட்டுக்கிறோம். பக்கத்தில் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 895 போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் 1-5 கிடச்சிருக்கு. 1-5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 786 போர்டில் நமக்கு 1-5 கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்ட்லையும் சி போர்டுலையும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 411. இந்த 411 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன பார்த்துருவோம். இப்போ 411 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 61 கிடச்சிருக்கு. 61 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 411 வச்சு நமக்கு 61 கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 351. இந்த 351 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 351 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 48 கிடச்சிருக்கு. 48 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 351 போர்டில் நமக்கு 48 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 074. இந்த 074 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 074 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 65 கிடச்சிருக்கு. 65 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 074 வச்சுட்டு நமக்கு 65 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரில்ட்டாக எடுத்திருந்தோம். இதில் 1 அடுத்து நமக்கு 1 அடுத்து 4 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 6-5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிஎன்சி போர்டுக்கு வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. 5ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் சி போர்டில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். 6ஆம் நம்பர் வந்தால் பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் வேறு போர்டில் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்களே. அப்படி இல்லாட்டி உங்கள் கெஸ்ஸிங் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். இதில் 786 இந்த 786 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துருவோம். இப்போ 786 போட்டுக்கிறோம். பக்கத்தில் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 955 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 3 அப்படி 4 கிடச்சிருக்கு. 3-4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 786 போர்டில் நமக்கு 3-4 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 411. இந்த 411 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 411 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அப்படி 2 கிடச்சிருக்கு. 5-2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 411 வச்சுட்டு நமக்கு 5-2 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 351. இந்த 351 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 351 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 02 கிடச்சிருக்கு. 02 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 351 போடையில் நமக்கு 02 கிடச்சிருக்கு. இல்லை 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 074. இந்த 074 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 074 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 04 கிடச்சிருக்கு. 04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 074 வச்சு எடுக்கலாம். நமக்கு 04 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துருந்தோம். இதில் 786 வச்சுட்டு நமக்கு 4 அடுத்து நமக்கு வந்து 5 அடுத்து நமக்கு வந்து 0 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பாக அந்த 0 அல்லது 4 நம்பர் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்களே. ஓகேவா, அப்படி இல்லாட்டி மறக்காமல் கசிங் பண்ணுங்கள்.
உங்கள் கெஸ்ஸிங் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்தாலும் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கணிப்பில் 0 வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்சி போர்டுக்கு நம்ம வந்து 6 அல்லது 5 வந்து எடுத்திருக்கோம். அடுத்தபடி ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் 04 வந்து எடுத்திருக்கோம். சி போர்டில் வந்து 5, பி போர்டில் வந்து 6 இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சாலும் டைப் பண்ணுங்கள். அப்படி கெஸ்ஸிங் போட்டு பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. ஓகேவா? ஓகே மேடம், ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிசி போர்டில் 6, 5 வரனால ஏபி போர்டில் அப்படி வரனால நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம். திருப்பி கொடுக்கல. 46, 45, 06, 05 நம்ம 4 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் போர்டு மாற்றி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 074. ஓகேவா? 074க்கு சண்முகம் பார்த்தீங்கன்னா 702 போட்டிருக்காப்புல. ஏபிசி திருப்பி கலந்து போட்டிருந்தப்பலாம் ஒரு நல்ல ஒரு ஹிட்டாகி இருந்திருக்கும் 3 நம்பரையும். ரவிக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 046 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 04 பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆல்போர்டு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்த 20 நம்பர் பார்த்தீங்கன்னா 86 சப்போர்ட் நம்பரில் 0 கொடுத்துருக்காப்புல. 0 பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 7 வந்து 0 கூட மேட்ச் பண்ணி போட்டிருந்தப்பலாம் ஒரு நல்ல ஒரு ஹிட்டாக இருந்திருக்கும். அது ரகிதரிசி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 2 7 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 7 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் ஆகிருக்கு நம்மளே. அடுத்தபடி விஎன் மேடும் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 வச்சுருக்கப்பல. பி போர்டில் 7 போட்டிருந்தப்பலாம். இன்றைக்கி ஒரு பிசி ஒரு நல்ல கிட்டாக இருக்கும். 2 வச்சு ப்ளே பண்ணியிருக்கப்பல. 2 பவரில் 7 போட்டிருந்தப்பலாம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். அடுத்தபடி தேவா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 09 கொடுத்துருப்பல. இதில் பார்த்தீங்கன்னா 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. அதுபடி ஸ்டேட்டஸ் மேக்கர் ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஒரு தரமான ஒரு கணிப்பில் எடுத்துருக்கல. நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒரு மேக்ஸிமம் சிங்கிள் நம்பர் கொடுக்குறீங்களா ஒரு நல்ல ஒரு கணிப்பில் கொடுக்குறீங்க. டைப் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-2 கொடுத்துருக்கல. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல. அகீம் அவர் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா 7-8-0 கொடுத்துருக்கப்பல. இதில் வந்து 7-0 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் ஆயிருக்கு. ஓகே வாங்க, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கமெண்ட்டை மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாடுங்க. ஓகே மேலே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் மறக்கான ஒரு வெற்றியோடு நம்ம சந்திப்போம். ஓகேவா?